பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 6ஆம் சங்கீதத்திலே அந்த 2வது வசனம் 6வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது நோய்களினால் நான் தளர்ந்து போனேன் என்று வேதம் சொல்கிறது. அநேக நோய்களினால் வியாதியினால் நான் பலனற்று போனேன், நான் தளர்ந்து போனேன், உங்களுடைய இரக்கத்தினால என்னை குணமாக்கும் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என்னை குணமாக்கும் கர்த்தாவே, நான் வியாதியினால் நோயினால் நான் தளர்ந்து போனேன், நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே என்று சொல்லுகிற ஒரு காரியம். இந்த நாட்களிலே அநேக நோய்களினால் வியாதியினால் நம்ம தளர்ந்து போகிறோம், பலனற்று போகிறோம். ஆனால் இரக்கத்தின் தேவன் நம்மை குணமாக்குற ஒரு நல்ல தேவன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, நோய்களினால் நான் தளர்ந்து போனேன், நான் பலனற்று போனேன் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாட்களில் உங்களுடைய வியாதிகளை, உங்களுடைய எல்லா விதமான வியாதிகளை, நோய்களை அவர் குணமாக்குற தேவன். தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும் பொழுது அந்த 6 வசனத்தில், என் பெருமூச்சியினால் இளைத்து போனேன், இந்த நோயினால் நான் பலனற்று போனேன், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ஆண்டவரே என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என்னை குணமாக்கும். நோயினால் நான் தளர்ந்து போனேன், பலனற்று போனேன், நான் பெருமூச்சினால் இளைத்து போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. நிச்சயமாய் ஆண்டவர் நாட்களில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்கள் நோய்களை கர்த்தர் மாற்றுவார். எல்லா வியாதி, எல்லா விதமான நோயில் இருந்து அவர் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான, ஒரு நிலையான, ஒரு நல்ல விடுதலையை கர்த்தர் கொடுப்பார், உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன். கீழே 9 வாசிக்கிறோம், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். அப்போ தேவனிடத்தில் நாம் சொல்லும் பொழுது, கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவரே நோயினால் நான் பலனற்று போன ஆண்டவரே, பெருமூச்சினால் இளைத்து போன ஆண்டவரே, என்னை குணமாக்கும் கர்த்தாவே என்று சொல்லும் பொழுது, நம்முடைய சத்தத்தை கேட்டு, நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் நோய்களை குணமாக்குறவர். நிச்சயமாக இந்த நாட்களிலே உங்களுடைய எல்லா விதமான வியாதிகளை, நோய்களை ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே குணமாக்கி நல்ல சுகத்தோடு பலனோடு காணப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பல நாள் பட்ட எல்லா வியாதிகள், நோய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு மாறட்டும், நல்ல ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா பலகீனங்கள், எல்லா விதமான சோர்வுகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பெருமூச்சினால் இளைத்து போன அனுபவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றும், பலப்படுத்தும். எல்லா நோய்கள் குணமடையட்டும். நீர் குணமாக்குற தேவன், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.